தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ராமேஸ்வரம், திருராமேஸ்வரம், குருவி ராமேஸ்வரம், காமேஸ்வரம் ஆகிய நான்கும் சதுர்த்த ராமேஸ்வரம் என்று போற்றப்படுகிறது. இந்த 4 திருத்தலங்களிலும் மகா கணபதிக்கான சதுர்வாபிருதி தர்ப்பணம் என்னும் விசேஷமான பூஜையை ஆகமபூர்வமாக அகத்தியரின் முன்னிலையில் ஸ்ரீ ராமபிரான் நிகழ்த்தியதாக கூறுகிறது ஞான நூல்கள். தொடர்ந்து 4 மாதங்கள் ஒவ்வொரு மாதத்தின் அமாவாசை திதியிலும் ஒரு திருத்தலம் என்ற கணக்கில் ராமேஸ்வரம் தொடங்கி இந்த 4 தலங்களுக்கும் சென்று இறை தரிசனத்தோடு பிதுர் வழிபாடு செய்து வருவது மிக மிக விசேஷம். இப்படி செய்தால் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் சகல நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 ராமேஸ்வரம் கோவில்களின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதலாவதாக ராமேஸ்வரம். தென்னாட்டு புண்ணிய சேத்திரங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ராமேஸ்வரத்தின் மகிமைகளும் திருக்கதைகளும் நம்மில் பெரும்பாலானோர் அறிந்தவைதான். ஆகவே இந்த தலம் குறித்த அபூர்வ தகவல்களை மட்டும் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். ஸ்ரீராமர், சீதா தேவி ஆகிய இருவரும் ராமேஸ்வரம் கடற்கரையில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுவதற்கு பல ஆண்டுகள் முன்பே இந்த திருத்தலம் அக்னி தீர்த்த நீராடல் தலமாக வெவ்வேறு திருப்பெயர்களில் பிரசித்தி பெற்று இருந்திருக்கிறது. தனுஷ்கோடிக்கு செல்லும் பாதையில் 4 கிலோமீட்டர் தொலைவில் கோவில் கொண்டிருக்கிறாள் நம்புநாயகி அம்பிகை. நம்பு, நம்பன், நக்கன் என்ற திருநாமங்கள் எல்லாம் அந்த ஈசனையே குறிக்கும். இந்த நம்புநாயகி அம்மன் கோவிலிலிருந்து சிறிது தூரத்தில் தான் ஜடாயு தீர்த்தம் அமைந்திருக்கிறது. ஸ்ரீராமர் நீராடிய ஜடாயு தீர்த்தத்தின் மகத்துவத்தை சுக பிரம்மருக்கு வியாசர் விளக்கி இருக்கிறார். நம்புநாயகி அருளும் பூமியும் ஜடாயு தீர்த்தமும் ராமநாத சுவாமி பிரதிஷ்டைக்கும் பல யுகங்கள் மூத்தவை என்று சொல்லப்படுகிறது. அதே போல ராமேஸ்வரம் சிவாலயத்தில் சேது மாதவ பெருமாள் சந்நிதிக்கு அருகில் புண்ணிய தானேஸ்வரர் மற்றும் பாபபட்சேஸ்வரர் என்று 2 சன்னதிகள் உண்டு. ராமநாத சுவாமியை தரிசிக்க செல்லும் அன்பர்கள் இந்த 2 மூர்த்திகளையும் அவசியம் தரிசித்து விட்டு வாருங்கள். கால விரயம், பொருள் விரயம் செய்ததால் ஏற்படும் பிரச்சனைகளும், அறியாத வகையில் தவறான வழிகளில் பொருள் ஈட்டியதால் ஏற்பட்ட பாவங்களும் பித்ரு தோஷங்களும் நீங்கிவிட ராமேஸ்வரம் சென்று வழிபட வேண்டும். மேலும் இந்த ஒரே நாளில் 32 தீர்த்தங்களிலும் ராமேஸ்வரத்தில் நீராடுவது மிக மிக விசேஷமாகும். இரண்டாவதாக திருராமேஸ்வரம். மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி மார்க்கத்தில் மன்னார்குடியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருத்தலம்தான் திருராமேஸ்வரம். சீதா தேவிக்கு அவள் மகாலட்சுமியின் அவதாரம் என்று ராமபிரான் உணர்த்திய திருத்தலமே இதுதான். திருமகள் சீதாலட்சுமியாக சிவலிங்க மூர்த்தத்திற்கு பூஜை செய்யும் அபூர்வ திருக்கோலத்தை இங்கு மட்டுமே தரிசிக்க முடியும். வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் துவாதசி மற்றும் பஞ்சமி திதி நாட்களிலும் அனுஷ நட்சத்திர நாளன்றும் இங்கு உரலில் மஞ்சளை இடித்து மங்களாம்பிகைக்கு சாற்றி வழிபடுகிறார்கள் பக்தர்கள். இப்படி செய்வதால் மங்களகரமான வாழ்வு சித்திக்கும் என்பது தொன்னம்பிக்கை. இத்தலத்து சுவாமியின் திருநாமம் ஸ்ரீ ராமநாத சுவாமி. ஏமாந்து இழந்த பொருள் மற்றும் சொத்துக்களை மீட்டெடுக்க அருள் வழங்கும் தலம் இது என்று கூறுகிறார்கள் பெரியோர்கள். இங்கு தீர்த்த நீராடல் மிக மிக விசேஷமானது. மூன்றாவது குருவி ராமேஸ்வரம். திருவாரூரிலிருந்து கிழக்கே சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது குருவி ராமேஸ்வரம். கேக்கரை என்னும் ஊர் வழியாக இந்த தலத்திற்கு செல்லலாம். ஸ்ரீராமர் குருவிக்கு முக்தி அளித்த திருத்தலம் இது. இந்த தலத்திற்கு திருப்பள்ளி முக்கூடல் என்றும் திருநாமம் உண்டு. இங்கே அருள்பாலிக்கும் இறைவன் ஸ்ரீ முக்கோணநாதேஸ்வரர். அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ அஞ்சனாட்சி. ஜடாயு என்னும் அந்த குருவிக்கு முக்தியை குறித்து சிவபெருமான் எடுத்துரைத்த தலமே இதுதான். அப்பொழுது ராவணனால் நான் மடிந்தால் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலன் கிடைக்காமல் போகுமே என்று வருத்தப்பட்டிருக்கிறார் ஜடாயு. அவருக்காக இங்கே இறைவன் உருவாக்கிய தீர்த்தம்தான் திருமுக்கூடல் தீர்த்தம் என்று கூறுகிறது ஞான நூல்கள். ராமாவதாரத்திற்கு முன்பே ராம நாமத்தை ஜபித்து வாழ்ந்தவர்கள்தான் ராமகே, அதாவது
திரேதா யுகத்தில் பல்லாயிரக்கணக்கில் வசித்த ராமகே என்னும் இடமும் கயாவுக்கு சமமாக போற்றப்படுகிறது. கேக்கரையும் குருவி ராமேஸ்வரத்தின் அருகில் இருப்பது மிக மிக விசேஷமாகும். 4வதாக காமேஸ்வரம். நாகப்பட்டினம் வேதாரண்யம் இடையே அமைந்திருக்கிறது காமேஸ்வரம். புனிதமான ஹரிச்சந்திரா நதி கடலில் கலக்கும் பிதுர் முக்தி பூமிதான் இந்த காமேஸ்வரம். சிவாலயம், விஷ்ணு ஆலயம் என்று இரண்டுமே அமைந்த கஷேத்திரம் இது. இந்த தலத்தின் தொன்மை பெயர் ராமேஸ்வரம். அந்த பெயர் மருவியே தற்பொழுது காமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. நல்ல விதமான விருப்பங்களுக்கு காமம் என்று பொது பெயர் உண்டு. அப்படியான நம்முடைய நல்ல விருப்பங்களை நிறைவேற்றும் திருத்தலம் இது என்று சொல்லப்படுகிறது. அகத்தியர் வழிபட்ட காமேஸ்வரர் திருக்கோவில் இங்குதான் அமைந்திருக்கிறது. சகஸ்ரநாமம் பாடல் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமேஸ்வரர் அதாவது காமதேனீஸ்வரர் திருக்கோவில் வேளாங்கண்ணிக்கு அருகில்தான் அமைந்திருக்கிறது. இத்தலத்து இறைவனின் திருநாமம் தான் அருள்மிகு காமேஸ்வரர் என்றும் காமதேனீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். அதே போல அன்னையின் திருநாமம் ஸ்ரீ காமேஸ்வரி என்றும் ஸ்ரீ காமாட்சி என்றும் அழைக்கிறார்கள். இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாக கொன்றை மரம் திகழ்கிறது. மேலும் வில்வ மரமும் ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. ஆலயத்தின் தீர்த்தம் ஹரிச்சந்திரா நதி. ஹரிச்சந்திரன், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் ஆகிய பிரம்ம ரிஷிகளின் அறிவுரைகளைப்படி ராமபிரான் இங்கு வந்து கடல் நீராடி சிவலிங்க ஸ்தாபனம் செய்து வழிபட்டு தான் புலைத்தொழில் செய்த பாவத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. விநாயகரின் தோற்றம் பற்றிய புராண செய்திகளில் கீழ்கண்ட வரலாறும் ஒன்று. அதாவது சிவபெருமான் நெற்றிக்கண் பட்டு மன்மதன் எரியும் பொழுது அவன் உடம்பில் இருந்து பண்டாசுரன் தோன்றுகிறான். அவன் அட்டகாசம் தாங்க முடியாத தேவர்கள் இறைவனிடம் முறையிட அம்பிகை லலிதாம்பிகையாக மாறி அவனை அழிக்க முயல்கிறாள். பண்டாசுரன் தனக்கு கவசமாக விக்னயந்திரத்தை கையில் வைத்திருந்ததால் அவனை அழிக்க முடியவில்லை. அதன் பிறகு அன்னை இங்கு வந்து ஸ்ரீ காமேஸ்வரரை அன்புடன் ஒரு பார்வை பார்த்திருக்கிறார். அந்த திருநோக்கால் விநாயகர் தோன்றி விக்னயந்திரத்தை அழித்து அன்னையின் பேரன்பிற்கு பாத்திரமாக மாறியிருக்கிறார். இதன் காரணமாக விநாயகர் அவதரித்த திருத்தலம் இந்த காமேஸ்வரம்தான் என்று சொல்லப்படுகிறது. ராமபிரான் இந்த தலத்திற்கு தனியாக வரவில்லை. அகத்திய மாமுனிவரையும் அழைத்து கொண்டே வந்து ஆலய வழிபாடு செய்திருக்கிறான். ராமபிரான் லிங்கம் அமைத்து வழிபட்டு தர்ப்பணமும் செய்திருக்கிறான். ராமபிரான் வழிபாடு செய்த இடம் இன்றளவும் லிங்கத்தடி ராமன் குட்டை என்றே அழைக்கிறார்கள் இப்பகுதி மக்கள். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் மீது மலர் அம்பு எய்கிறான் மன்மதன். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிவந்த தீயால் அவன் எரிந்து போகிறான். அவனது மனைவி ரதி தேவியின் வேண்டுதலால் மகேஸ்வரன் மீண்டும் காமனை உயிர்ப்பித்திருக்கிறார். காமன் தான் செய்த பாவத்தை போக்க இங்கு வந்து வேண்டுகிறான். சிவபெருமான் இத்தல திருக்குளத்தில் நீராடிவிட்டு தன்னை வந்து வழிபட்டால் உன் பாவம் நீங்கும் என்று கூறுகிறார். அதன்படி காமன் வந்து இங்கு வழிபட்டு தன் பாவங்களை போக்கிக் கொண்டிருக்கிறான். காமன் வழிபட்டதால் இத்தலத்து இறைவன் ஸ்ரீ காமேஸ்வரர் என்று பெயர் பெற்றிருக்கிறார். இறைவி ஸ்ரீ காமேஸ்வரி என்றும் பெயர் பெற்றிருக்கிறார். இந்த ஊரின் பெயரும் காமேஸ்வரம் என்றே ஆகிவிட்டிருக்கிறது. அகத்தியர் இங்கு இறைவனை வழிபட்ட பொழுது தெய்வ பசு காமதேனுவும் இங்கு வந்து இறைவனை வணங்கி அகத்தியருக்கு உணவு படைத்திருக்கிறது. காமதேனு வழிபட்டதால் இறைவன் ஸ்ரீ காமதேனீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அகத்தியர் வேதாரண்யம் செல்லும் வழியில் இங்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமம் இயற்றி பாடி போற்றியிருக்கிறார். சரி, இந்த காமேஸ்வரம் திருத்தலத்திற்கு சென்று ஹரிச்சந்திரா நதி கடலில் சங்கமமாகும் பகுதியிலோ அல்லது காமேஸ்வரம் கடற்கரையிலோ நீராடுவதால் சகல பாவங்களும் நீங்கும், வாழ்க்கை செழிக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.